11 அடுத்த மாதம் 11ஆம் தேதி கவுந்தப்பாடி ரோட்டில் மாரப்பம்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இந்த கேளக்கிய சித்தரை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அவர் ஒரு சித்தர், 18 சித்தர்களில் அவர் ஒரு சித்தர். அவருடைய இந்த நாமத்தை சொன்னால் நம்ம நினச்சது பழிக்குதுன்னு சொல்லி அவர் வந்து ஐயா வந்து அசோக்குன்னு அவர் பெரிய ஒரு தம்பி தான், சின்ன தம்பி தான், வயசு கம்மி தான். அவர் வந்து டிவியில் யூடியூப்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அவருடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். இவங்க அவங்கள பார்க்கறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து இவங்க வந்திருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மேடம் வந்துட்டாங்க. திருப்பி ரிட்டர்ன் வண்டியிலே போக முடியாதுங்கிறதுனால வாங்க எங்கள் ட்ரஸ்ட்டில் இருந்துட்டு காலையில் அவங்கள பத்திரமா அனுப்பிச்சி வைக்கிறோன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி அங்கேருந்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கோம். அவங்க இன்றைக்கி நைட்டுக்கு தங்கிட்டு போக போகிறாங்க. வர்ற 11/5/2025 அன்னைக்கு அந்த மாரப்பம்பாளையத்தில் ஒருத்தர் இடம் கொடுத்து அந்த கேளக்கிய சித்தரை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதுக்கு நேர் எதிர்ப்பாலேயே ஒரு முருகர் கோயில், பழனி ஆண்டவர் கோயில்னு ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் அவர் அமரணும்னு சொல்லி எங்கெங்கே இடம் பார்த்தாங்களாம், கிடைக்கல. இந்த இடத்துல அவருக்கு பிரதிஷ்டை ஆக போகுது. இன்னைக்கு அதை பற்றின ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறோம். அவர் சொல்கிறது என்னென்னா, கேளக்கிய சித்தரோ நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நம்ம என்ன நினைச்சாலும் அது நடக்குது. கேளக்கிய சித்தரே நமோ நமக அப்படின்னு சொன்னா நமக்கு நமோ நமக அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிறது நடக்குதுன்னு சொல்லி அவரை நாங்கள் சந்திச்சுட்டு வந்தோம். சந்திச்சுட்டு வந்தது இல்லாமல் நமக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஆடியோவை அவங்க அந்த சித்தரை வந்து பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு நமக்கு ஆடியோ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு தொழில் வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்காகவும் நாம் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்குவோம். அவர் நம்ம போய் பார்த்ததுனால நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் டொனேஷனும் கொடுத்து விட்டாரு. ஓகேங்களா? அதனால் அந்த பிரதிஷ்டை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நம்ம இந்த நேரத்தில் நாம் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். நம்ம பாசம் அறக்கட்டளை சார்பாக அதுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாத அந்த தெய்வத்தை அந்த சித்திரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக நமது பாசம் அறக்கட்டளை பாசமுயிர்லம் சார்பாக எந்த தடையும் இல்லாத அந்த நிகழ்வு நடக்கணும்னு சொல்லி நம்மளும் இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ஐயா அசோக் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம், எங்கள் பாச இல்லத்துக்கு நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி கட்டடம் அமைக்க போகிறோன்னு. என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன்னு அவர் உறுதி கொடுத்துருக்காரு. அவருடைய ஆசியும் கேளக்கிய சித்தரோட ஆசியும் நமக்கு கிடைச்சி கூடிய விரைவில் நமக்கு எங்கே நம்ம பாச இல்லம் அமைய போகுதுங்கிறத காட்ட சொல்லி நீங்களும் கேளக்கிய சித்தர்கிட்ட நீங்களும் ஒரு பிரார்த்தனை வச்சுக்குங்க. நம்மளும் வச்சுக்குவோம். சீக்கிரமாக நமக்கு சொந்த கட்டடம் அமையறதுக்கு நாம பிரார்த்தனை வச்சுக்கணும். இப்ப நாம சொல்லலாம், கேளக்கிய சித்தரே நமோ நமக, வாழ்க வளத்துடன்.